அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரை நியூஸ். நான் தீபிகா. ஒரு பக்கம் அண்ணாமலையினுடைய வேலைகள் அப்படிங்கிறது மொத்தமா முடக்கப்படும். அங்க பெருசா அவரால் டெவலப்மெண்ட்டே ஆக முடியாதுன்னு நினைச்சாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் அங்கதான் ஒரு சிக்கு. சோ நினைச்சதை விட அதிக அளவுல உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் களம் இறங்கி ஒரு ஒரு நபர்களும் நடத்துறாங்கன்னா நம்புவீங்களா? இந்த அண்ணாமலை அப்படிங்கிற ஒற்றை முகத்துக்காகங்க, அந்த ஒரே ஒரு ஃபேஸுக்காக, அந்த ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த முகத்துக்காக எக்கச்சக்கமான நபர்கள் அப்படிங்கிறவங்க தானாவே வந்து இங்க வச்சிட்டீங்களாப்பா, எங்களுக்கு வந்து சரியா பண்ண தெரியல, நல்லதுப்பா நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய நபர்கள், இந்த கீபேட் போன் வச்சிருக்கவங்களுக்குலாம் கரெக்டா வெரிஃபை பண்ண முடியுமா அப்படின்னா தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வெப்சைட் மூலமாக அவங்களுடைய போன்லாம் வச்சு அழகா, ரொம்ப ரொம்ப அழகா, ரொம்ப ரொம்ப சிறப்பா இந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது அழகா சீரமைச்சு சிறப்பா போயிட்டு இருக்கு. இதை பார்த்த யாருன்னு தெரியும், காண்டுல தாங்க முடியல, பொங்குறாங்க, எழும்புறாங்க, முடியல அவங்களால. இந்த இயக்கம் கண்டிப்பா மந்தமா தான் இருக்கும். வெற்றியெல்லாம் பெறாதுன்னு நினைச்சவங்களுக்கு ஒரு பெரிய செக்கா போயிடுச்சு. அடுத்து ஆல்ரெடி சேர்ந்தாங்க பாத்தீங்களா, அவர்களுடைய ஒரு கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆலோசனை கூட்டம் அப்படிங்கறத அவங்கவுங்க குழு குழுவா இப்படி நம்ம பண்ணணும், இத்தனை நபர்களை சேர்க்கணும், 50 லட்சம் நபர்கள் இந்த குழுவுல சேர்ந்தா மட்டும்தான் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறது அண்ணன் அவர்கள் வந்து எடுப்பாரு, ஸ்டெப் எடுத்து வைப்பாரு. அதனால நம்ம சிறப்பான நம்மளுடைய வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு முயற்சியாக இந்த வேலை அப்படிங்கிறது சிறப்பாக செயல்படுத்தப்படுது. இதுல ரொம்பவே வந்து இவங்கெல்லாம் உங்களுக்கு தேவை, இவங்கெல்லாம் வந்தது இந்த இயக்கத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரைட்டர் பிரபாகரன் அவர்கள், வசந்தராஜன் அவர்கள் போன்ற இந்த நபர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப சிறப்பாக வழிகாட்டுதல் அப்படிங்கிறது டுவர்ட்ஸ் செய்துட்டு இருக்காங்க. அங்கங்க வந்து ஒரு பெரிய பேனர்ஸ் எல்லாம் வச்சு இந்த இயக்கத்துல நீங்க வந்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும், என்ன மாற்றங்கள் நடக்கும், இங்க நீங்க ஏன் வரணும் அப்படின்றது போல பல விஷயங்களை ரொம்ப அழகா, ரொம்ப ரொம்ப அழகா எடுத்து மக்களுக்கு கொடுக்கறது ஒரு பெரிய பங்கு அவங்களுக்கு போகும். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிறதையும் நம்ம இங்க சொல்லிக்கலாம். மெம்பர்ஷிப் டிரைவ் ஒரு பக்கம் ரொம்ப சீரியஸா போகும்போது அங்க வந்து விமர்சனத்திற்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாமா, இல்லைன்னா வந்து எல்லாரையும் உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல. அங்க வந்து உறுப்பினர் சேர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அண்ணாமலை அவர்களுடைய இயக்கம், அதாவது வீத லீடர்ஸ் அப்படிங்கிற இந்த இயக்கத்தை சார்ந்த நபர்கள் என்ன பண்றாங்க, உட்கார்ந்து இருக்காங்க. அங்க உட்கார்ந்து இருக்கும் போதே பக்கத்துல நிறைய மரக்கன்றுகள் அப்படிங்கிறதும் இருக்கு. சோ இது ஏன் திடீர்னு அப்படின்னு பார்த்தா, இங்க சேர்ற ஒரு ஒரு நபர்களுக்கும் அவங்க மரக்கன்றுகள் கொடுக்குறாங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவர் வழியில் நாங்கள் அப்படிங்கறதுதான் சிறப்பா சொல்ல பாக்குறாங்க. என்னன்னா, ரொம்ப சமீபத்துல அண்ணாமலை அவர்களுடைய பாட்காஸ்ட் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அதுல சொல்லியிருக்கிறாரு, என்னை சுத்தி இவ்வளவு மரங்கள் இருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்னும் எப்படிலாம் இருந்தது, இனிமே வரப்போற காலங்கள் அது எப்படி இருக்கும், மரங்கள்லாம் ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு வரப்போற ஜென்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுலாம் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். சோ இதன் ஒரு முயற்சியாக மரக்கன்றுகள் கொடுத்து அவங்க வீட்டுல எடுத்துட்டு போயிட்டு அவங்க நட்டாங்கனாலோ இல்ல தோட்டத்துல நட்டாங்கனாலோ இந்த மரங்கள் இத்தனை லட்சம் மரங்கள் அப்படிங்கிறது போய் சேரும் போது பல பேருக்கு ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும், என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் நடக்கும்ன்ற ஒரு சூப்பரான புரிதலோட இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த குட்டி குட்டி செடிகள் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. இதுவே பிடிக்க முடியல, இப்ப என்ன திரும்ப அடுத்தோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாஜகவினர் செம்ம கதறலாம், கட்டுப்பாயிட்டு தெரிச்சிட்டு இருக்காங்க. இவங்களை ஏன் விமர்சனம் பண்ணும் தீபிகா, விட்டு தொலை அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. நிறைய பேர் நீ நல்லா திட்டு தீபிகா அப்படின்னு சொல்றீங்க. ஒன்னே ஒன்னு நான் சொல்றேன், அவங்க கம்முன்னு இருந்தா நம்ம கம்முன்னு இருக்க போறோம், வேற யாராவது இவரை விமர்சனம் பண்ணா அவங்கள நம்ம வச்சு செஞ்சுட்டு இருக்க போறோம். அதுதானேங்க நம்ம பண்ற வேலையா இருக்கு. சிறப்பா அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அங்க என்னென்ன நடக்குது, அவர் சுத்தி என்ன நடக்குது, இப்ப தமிழக அரசாங்கம் என்ன நடக்குது, மக்களுடைய பார்வை என்னவாக இருக்கு இதை பத்தி அப்படிங்கறதெல்லாம் ஒரு கிரிட்டேரியாவா எடுத்து நம்ம போட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அதிகமா விமர்சனம் பண்றது யாரா இருக்காங்க, யாரு, மற்ற கட்சிகளா, மற்றவர்கள்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்களா, யாரு பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம செக் எடுக்க முடியும். அதுதான் நம்ம சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். அதான் ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது மக்கள் சார்பில் அண்ணாமலை அவர்களுடைய இயக்கத்துக்கு வைக்கப்படுது. அதுல என்ன அவங்க சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த ஓடிபி வர்றதுக்கான சில செகண்ட்ஸ் அப்படிங்கிறது போது அது வேகமா எங்களால வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியல, என்னுடைய ஊரு நான் இங்க இருக்கேன், என்னுடைய பையன் தான் எனக்கு செஞ்சு கொடுக்குறாங்க, இல்ல என்னுடைய மகன் தான் எனக்கு வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, ஸோ என்னால வந்து அவங்களுக்கு கரெக்டா ஓடிபியை சொல்றதுக்குள்ள அது வந்து டெலேட் ஆயிடுது. ஸோ இது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. அது இல்லாம பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல ஆல்பபெட், நியூமரிக்கல் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் மென்ஷன் ஆகுறதுனால அதை திரும்பவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஈஸியா ஒரு பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரிட்டேரியாஸ்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா எங்களை மாதிரி பெரிய ஆட்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருந்தாங்க. அதை நான் படிச்சிருந்தேன், அந்த விஷயத்தையும் நான் சொல்றேன். அடுத்ததா ஒரு நல்ல விஷயம் பேசுவோமா. இப்போ அமெரிக்கால உலக கோப்பை கால்பந்து போட்டி நடந்துச்சு. அந்த ஸ்டேடியம்ல ஒரு நபர் மாற்றுவோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை வச்சு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு, ஒரு ரீல் ஒன்று போட்டிருந்தாரு. அது எந்த அளவுக்கு வைரல் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ அதை பத்தி லாஸ்ட் வீடியோலையும் ஐ திங்க் பேசியிருந்தோம் நிறையா.
இப்போ இதை தொடர்ந்து ஒரு கார் ரேஸ் ஒன்று வந்து யூகேல நடத்த போறாங்க, ஒரு கார் பேரணி அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது நடத்தப்பட்டுருச்சு, சிறப்பா நடத்தப்பட்டுருச்சு, சிறப்பா நடத்தி முடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். யூகேல கார் பேரணி அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுக்காக ஆதரவாக குரல் கொடுக்கும் விதமாக அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பண்ணியிருக்கிறாங்க. இதுல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன தெரியுமா? ஜென்சி ஃபார் அண்ணாமலை, ஜென் ஆல்பா ஃபார் அண்ணாமலை, மில்லியனர் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் மில்லியனர்னா என்ன, ஆல்ஃபானா என்ன, ஜெட்னா என்ன புரியலையே அப்படின்னு நிறைய பேர் தகச்சிருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு விடை சொல்றேன். ஜென்சி அப்படிங்கிறது 1997ல இருந்து 2010 வரைக்கும் பிறந்திருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து ஜென்சி. ஜென் ஆல்ஃபா அப்படிங்கிறது 2011ல இருந்து 2026 வரைக்கும் பிறந்திருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இந்த ஏஜ் குரூப் சார்ந்தவர்கள் ஜென் ஆல்ஃபா அப்படின்னு சொல்றாங்க. மில்லியனரி அப்படின்னு சொல்லக்கூடிய யாரு அப்படின்னா 1981ல இருந்து 1996 வரைக்கும் பிறந்திருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து மில்லியனர் குரூப்பை சார்ந்தவர்களா இருக்காங்க. ஸோ இது என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, இந்த 3 தலைமுறைகளை சார்ந்தவர்களும் சரி, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய டீமா, ஒரு பெரிய குரூப்பா நாங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலைக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட் இஸ் வெரி நைஸ் டு சி, நைஸ் டு ஹியர். ஒரு இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்ல, உலக அளவுல இவருக்காக ஒரு சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது இல்ல, எல்லா பிளேசஸ்ல இருந்தும் பாக்குறாங்க, கிடைக்குது இல்ல. ஒரு தனி நபருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இது கூட அவங்க சொல்றது என்னன்னா, கிட்டத்தட்ட 50,000 மரக்கன்றுகள் அப்படிங்கிறதையும் நாங்க வந்து கொடுக்குறோம். ஓவர்சீஸா, அதாவது வெளிநாடுகள்ல இருந்து நாங்க இருக்கவங்க இல்லையா, ஸோ நாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு. நீங்க வந்து உங்க உறுப்பினர்கள்லாம் நீங்க சேர்க்குறீங்களா, அவங்களுக்கு கொடுங்க, நீங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ் நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிறப்பான செய்திகளாவே வரும் நேரத்துல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பத்தின செம்ம அப்டேட்டும் நான் இங்க அப்டேட் பண்ணியே ஆகணும். என்னன்னா, தமிழிசைக்கான கட்சி விட்டு ஓடுறாங்களாமே அப்படிங்கறத நேத்துல இருந்து ஒரு பெரிய புலம்பலா போகுது. ஏன் மோடி அவர்களுடைய புகைப்படத்தை எடுத்துட்டு எடப்பாடி அவர்களுடைய புகைப்படத்தோட எதுக்காக வைக்கணும், சரியில்லையே அப்படின்னு. சரி, ஓகே, ஆனா இவங்க இவ்வளவு பெரிய ஒரு சுயநலவாதியா இருப்பாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாஜகவை சார்ந்தவர்களே நிறைய பேர் பேசுறாங்க. முக்கிய காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள், ஆனா ஒரு வாழ்த்து இல்லங்க, சொல்லவே இல்லை. விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னாரா அண்ணாமலைன்னு கேட்டீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ், எப்படி போன வருஷம் சொன்னாரோ அதே மாதிரி தன்மையோட ரொம்ப அழகா அவர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு. ஏன்னா இவர் பச்சந்தி கிடையாதுல்ல, இவர் மானஸ்தல்ல, இவர் உத்தம இல்ல, எப்போ எப்படி இருப்போம், நம்ம அப்படிதான் இருப்போம், பூஜா தூக்கணும், சொம்பு தூக்கணும், நம்மளுக்கு தேவையில்லை. பட் அண்ணாமலை அவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய தமிழிசை அவர்களுக்கு தக்க பதிலடி அப்படிங்கிறத நிறைய ஆதரவாளர்கள் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவங்க போன வருஷம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, இவங்க வந்து விஷ் பண்றாங்க, நிறைய படங்கள் அவர் நடிச்ச படங்கள்லாம் வச்சு விஷ் பண்ணிட்டு, நீங்க வந்து நிறைய இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், நிறைய தீய சக்திகள்லாம் எதிர்த்து வந்து நிக்கிறீங்க, நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி, நம்ம சேர்ந்து துணை நிற்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் டேக் போட்டிருந்தாங்க. பார்க்கும்போது ஓகே, பாஜகக்குள்ள வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி இழுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது புரியுது. சோ அவங்க வந்தா கூட்டணிக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாயமா அப்படிங்கிறது இந்த வருடம் தெளிவா புரியுது. ஏன்னா இனிமே யூஸ் இல்ல, நம்ம கட்சிக்கு வந்து அவர் என்ன பண்ண போறாரு, வர மாட்டாரு, நம்ம திமுக கூட தான் போய் கூட்டணி வைக்கணும், எதுக்கு தேவையில்லாம விஷ் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு பச்சோந்தித்தனமா மாறியது யார் அப்படிங்கிற இந்த கேள்வியை எல்லாரும் கேட்டிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய அப்டேட்ஸை தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ so much for watching this video. Bye.